ஹாம்ஸ்டர் காம்பேட் காயின் பைபிட் எக்ஸ்சேஞ்சில் இந்த ப்ரீ மார்க்கெட் ட்ரேட் ஸ்டார்ட் ஆனதுனால பினான்ஸ்லயும் இந்த காயின் லிஸ்ட் ஆயிரும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா ஹாம்ஸ்டர் காம்பேட் காயினோட பாஸ் டான் காயினே ஏன் இன்னும் பினான்ஸ்ல லிஸ்ட் ஆகல? இதுக்கு ஆன்சரை நான் இந்த வீடியோட முடிவுல சொல்றேன். இருந்தாலும் இந்த டெலிகிராமோட டான் பிளாக் செயின் கிரிப்டோ செக்டார்ல எதனால அடுத்த மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு இப்ப நம்ம பாத்துருவோம். இப்ப நீங்க பாக்குறவர் தான் டெலிகிராமோட ஃபவுண்டர் பவல் துரோவ். 15.5 பில்லியன் வரைக்கும் நெட்வொர்க் வச்சிருக்காரு. ஆனாலும் அவர் ரீசெண்டா பேசின இன்டர்வியூல இருந்து ஒரு 2 பாயிண்ட நீங்களும் பாருங்க. And I don't do anything with it. I don't own any real estate, jets or yachts, because for me my number one priority in life is my freedom. இன்னைக்கு டெலிகிராம 900 மில்லியன் யூசர் வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்த இந்த 39 வயசு ஆகக்கூடிய பவல் துரோவ் என்னதான் அவர்கிட்ட மிகப்பெரிய அளவுல நெட்வொர்க் இருந்தாலும் லேண்டையோ ஜெட்ஸையோ ரியல் எஸ்டேட்டையோ ஒரு அசர்ட்டா ப்ரிஃபர் பண்றதே இல்லை. அப்ப இவர் எதை தான் நம்புறாருன்னா ஃப்ரீடம் கொடுக்கக்கூடிய பிட்காயினையுமே பிளாக் செயின் செக்டாரை தான் அதிகமா நம்புறாராம். அதை கொஞ்சம் ஹோல்ட் பண்றாரு. அதனாலதான் இவருடைய ஓன் அப்ளிகேஷனுக்கு இப்ப ரீசெண்டா டான் பிளாக் செயினை பில்ட் பண்ணி ஒரு காயினையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. பட் நான் போன வீடியோலயே சொன்ன மாதிரி இந்த டான் பிளாக் செயின் இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு ஐசிஓ கான்செப்ட்ல வெளிவந்து ஃபண்டை ரைஸ் பண்ணதுக்கு அப்புறமா யூஎஸோட செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் மூலமா பல இஷ்யூ வந்துச்சு. ஆனா இந்த இஷ்யூ எல்லாமே இந்த டான் பிளாக் செயின் இவருக்கு மட்டும் தான் வந்துச்சான்னு கேட்டா அதுதான் இல்ல. டெலிகிராமை விட அதிகமான யூசர் பேஸ் ஃபேஸ்புக்கு இருக்கு. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கே லிப்ரா அப்படின்ற ஒரு கிரிப்டோ கரன்சியை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனா அதையுமே செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் ஷட் டவுன் பண்ணாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் ரெகுலாரிட்டிஸ்க்கு இந்த ஃபேஸ்புக் லிப்ரான்ற கிரிப்டோ கரன்சியை as soon as possible ஃபாஸ்டா லான்ச் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஓவர் நைட்லயே வேர்ல்டுலயே பிக்கஸ்ட் பேங்க் செக்டாரா மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. டெலிகிராமை விட ஃபேஸ்புக் மிகப்பெரிய செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் இஷ்யூ எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இப்போ ரீசெண்டா பல முக்கியமான ஆர்டிகல்ல சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா ஓபன் நெட்வொர்க்ல வெப்3 கான்செப்டை இன்டெகிரேட் பண்றதுக்கு ஜாயின் பண்றதுக்கு இந்த டெலிகிராமை விட ஒரு பெஸ்டான பிளாட்ஃபார்ம் கிடையாது. இதுல முக்கியமா ரெகுலாரிட்டிஸ் இஷ்யூமே கம்மியா தான் இருக்கான். ஆனா என்னுடைய கெஸிங்ல இப்போ டான் பிளாக் செயின் இந்த கிரிப்டோ கரன்சியை பேஸ் பண்ணி பல ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க மீம் செக்டார்ல. இது ஒருவேளை தப்பா போச்சுன்னா மேலும் ரெகுலாரிட்டி இஷ்யூ ஸ்ட்ராங்கா இந்த செக்டாருக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்களே அனாலிசிஸ் பண்ணிட்டு நான் சொல்ற விஷயம் பை ஆர் செல் டிப்ஸ் கிடையாதுன்றதுனால நீங்களுமே அனாலிசிஸ் பண்ணிட்டு இந்த டான் பிளாக் செயின்ல உடைய டான் காயினை பர்ச்சேஸ் பண்ணி இயர்லியராகவே ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா மேபி இந்த காயின் பினான்ஸ்லயோ காயின் பேஸ்லயோ அடுத்தடுத்து லிஸ்ட் ஆகும்போது அதுல இருந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் பாக்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஏன்னா இந்த கிரிப்டோ கரன்சி செக்டார் மார்க்கெட் கேப்ல 10 ரேங்கிங்ல உடைய காயின்ஸ்ல டான் மட்டும் தான் இன்னும் பினான்ஸ்ல லிஸ்ட் ஆகல. ஃபைனலி இப்பதான் நம்ம வீடியோல த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்டுக்குள்ளேயே போறோம். இந்த டான் பிளாக் செயின் அண்ட் ஹாம்ஸ்டர் காம்பேட் காயினோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இந்த டான் பிளாக் செயின் எக்கோ சிஸ்டம்ல 713 ஆப்ஸ் வரைக்கும் இருக்கு. கிட்டத்தட்ட 65 கேம் ஷாப்பிங் ஆப்ஸ் அண்ட் டான் கீப்பர் வாலெட்னு இவங்களுக்கே செல்ஃப் கஸ்டடியல் வாலெட்லாம் இருக்கு. அந்த பிளாக் செயின் செக்டார்ல ஒரு எக்கோ சிஸ்டமுக்கு உடைய மிகப்பெரிய ப்ராப்ளமே என்னன்னா புது யூசரை அவங்க எக்கோ சிஸ்டம்ல எங்கேஜிங்கா வச்சுக்கிறது. ஆனா அதை இந்த டான் பிளாக் செயின் ஈஸியாவே ஹேண்டில் பண்றாங்க. பிகாஸ் அவங்க பேக்ரவுண்ட்ல டெலிகிராம் ஆப் இருக்கு. 900 மில்லியன் யூசர் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஏமே அந்த யூசரை அவங்க பிளாக் செயின்ல எங்கேஜிங்கா வச்சுக்கணும்னு தான். அதுக்கு தான் செப்டம்பர் 13 2023 டெலிகிராம்ல ஒரு பினான்சியல் சர்வீஸையே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரு யூசர் யூஎஸ்டிடியை சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ற மாதிரி. சோ இந்த பிளாக் செயின் பார்த்தோம்னா மோர் ஃபிளெக்சிபிளாவும் ஃபாஸ்டாவும் காஸ்டும் எஃபிஷியன்ட்டா இருக்கு. இந்த டான் காயினை அந்த பிளாக் செயின் நெட்வொர்க்ல உடைய ஃபீயை பே பண்றதுக்காக யூஸ் கேஸா யூஸ் பண்ணலாம். டான் காயினோட டோட்டல் சப்ளை 5.1 பில்லியன் கிட்ட இருக்கு. சர்க்குலேஷன் சப்ளை 3.4 பில்லியன், மார்க்கெட் கேப் 19.7 பில்லியன் கிட்ட இருக்கு. இப்போ டெலிகிராம் 900 மில்லியன் யூசர் ஆக்டிவா யூஸ் பண்ணாலும் 2028 இது 1.5 பில்லியன் யூசரா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத பல ஆர்டிகல்ல ப்ரொடக்ட் பண்றாங்க. இப்போ நான் இந்த வீடியோல சார்ட்ல காமிக்கிற மாதிரி சொலானோ அண்ட் இத்தீரியம் ரேங்கிங்ல உடைய கிரிப்டோ கரன்சி அனாலிசிஸ் பண்ணி பார்த்தாலுமே இவங்களுக்கு ஈக்குவலா டான் பிளாக் செயின் பல ஃபியூச்சரை சூப்பரா ப்ரொவைட் பண்றாங்க. சோ நான் கன்க்ளூட் பண்ண வர விஷயம் என்னன்னா யூஎஸ் பேஸ்டு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ்ல இந்த டான் காயினே கிடையாது. சோ பினான்ஸ்ல ஹாம்ஸ்டர் காம்பேட் காயின் லிஸ்ட் ஆறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த டான் காயினை லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஹாம்ஸ்டர் காம்பேட் காயினை லிஸ்ட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நாட் காயின், ஹாம்ஸ்டர் காம்பேட் காயின் மாதிரியான பல மினி கேமிங் அப்ளிகேஷனை பயன்படுத்தி இந்த டெலிகிராம் மூலமா ஒரு சில மேனிபுலேஷன்லாம் பண்ணி டான் பிளாக் செயினுக்குள்ள பல கோடிக்கணக்கான இன்டர்நெட் யூசரை கொண்டு வர்றாங்க. இதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா உள்ள கொண்டு வந்த யூசருக்கு கரெக்டான யூஸ் கேஸ் அவங்க பிளாக் செயின்ல கொடுத்து ஒரு சில ப்ராப்ளமை சால்வ் பண்ணி ரெப்புடேஷனா கம்பெனியை பில்ட் பண்ணி கொண்டு போனாங்கன்னா இந்த டான் பிளாக் செயினுக்குள்ள டான் காயினையோ ஹாம்ஸ்டர் காயினை பை பண்ணி இயர்லியாவே வச்சிருக்கிற யூசருக்கு ஃபியூச்சர்ல வெப்3 கான்செப்ட் வரும்போது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டான் பிளாக் செயின்ல கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.